ரட்சிப்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். தினந்தோறும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அழியாத வேத சத்தியத்தை வாஞ்சியோடு வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய ஒரு பிரசன்னம் உங்கள் இதயத்தை நிரப்புவதை நீங்கள் காண்பீர்கள். எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்து இயேசு வழியாய் பரலோக பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நாம் தேடுகிற தேவன் நமக்கு முன்னே போய் கோணலானதெல்லாம் நேராக்கி எல்லார் கண்களிலும் நமக்கு தயவு கிடைக்க பண்ணி அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் நமது வாழ்வில் அவர் நிறைவேற்றுவதை நீங்கள் காண்பீர்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்தொரில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அற்புதமான ஒரு தேர்ந்தெடுப்பு. ஆயக்காரர்கள் அன்றைக்கு மகா பெரிய பாவிகள் என்றும், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றும், அவர்கள் நரகத்தின் ஜனங்கள் என்றும், அவர்கள் மிகவும் மோசமான துன்மார்க்கர்கள், துரோகிகள் என்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காலத்தில் எண்ணினார்கள். காரணம், இந்த ஆயக்காரர்கள் ரோம் அரசாங்கத்தோடு ஒப்பந்தம் செய்து ஒவ்வொரு பட்டணத்திலும் வாயிலிலும் இந்த பட்டணத்துக்குள்ளே போகிறவர்கள் வெளியில் வருகிறவரிடத்தில் அவர்கள் விரும்பியபடியே அவர்கள் வரியை அவர்களிடத்தில் வசூலித்து அதில் ஒரு பகுதி பணத்தை ரோம் அரசாங்கத்துக்கு கொடுத்துவிட்டு இன்னொரு பகுதியை அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக வைத்து கொண்டார்கள். ஆகவே அவர்களை எந்த மனிதர்களும் தட்டி கேட்க முடியவே இல்லை. இன்றைக்கு லஞ்சம் வாங்குறவர்கள், மோசம் பண்ணுகிறவர்கள், இவ்வளோ பணம் கொடுத்தா தான் இந்த வேலையை நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கும் மத்தேயுவின் சொந்தக்காரர்களை போல நம்ம நாட்டில் லட்சமான மனிதர்களை எல்லா கட்டத்திலும், எல்லா சூழ்நிலையும், எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். ஆக ஒரு வேலை செய்யறதுக்கு இவ்வளோ லஞ்சம் கேட்குறான், ஒரு காரியம் நேரத்துக்கு இவ்வளோ கொடுத்தா தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. அதனால் அதை கொடுத்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அநேகம் பேர் அவர்களை இதயத்தில் நிந்திப்பார்கள். இப்படி தான் இந்த ஆயக்காரர்கள் அந்த காலத்தில் இருந்தவர்கள். ஆனால் கெட்டு போனதை மீட்க வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதோ அந்த ஆயக்காரனை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட பெரும் பாவி என்று எண்ணக்கூடிய ஒருவனை தேடி சென்றார். மத்தேயுவே என்று பெயர் சொல்லி அழைத்து என்னை பின்பற்றி வா என்றார். என்ன ஆச்சரியம்! எல்லாவற்றையும் விட்டு அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் போய் தன் ஜீவிய காலமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக அவர் மாறிவிட்டார். ஆமாம் அன்பானவர்களே, இதை மத்தேயு ஒரு சாட்சியாக, ஒரு கடிதமாக சக்கேவுக்கு எழுதியிருப்பதை ரோமில் இன்றைக்கு அந்த கடிதத்தை வைத்திருக்கிறார்கள். இயேசு என் முன்பு வந்து நின்ற போது என் மேல் ஒரு பிரசன்னம் வந்தது. நான் அண்ணாந்து பார்த்தபோது அவர் கண்களில் ஒரு ஜுவாலை வந்தது. அவர் வாயில வந்து அந்த வார்த்தை உயிராய் இருந்தது. என்னை அழைத்த போது என் பாவங்கள்லாம் என்னை விட்டு விலகியது. நான் அவர் பின்னால் சென்று விட்டேன். ஆம், இன்றைக்கும் கெட்டு போனதை தேடி வந்து ரட்சிக்கிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என் அன்பானவர்களே, நீங்கள் நினைத்து பார்க்காத சூழ்நிலையில் உங்கள் வழியிலே உங்களை ஒரு நாள் இயேசு தொடுவார். நீங்கள் போகிற வழியிலே உங்களை ஆண்டவர் சந்திக்குவார். நீங்கள் அவரை தேடவில்லை, ஆனால் அவர் உங்களை தேடுகிறார். நீங்கள் ஏதோ ஒரு சிந்தையில மூழ்கி கொண்டு போகலாம். அதே சிந்தையில வந்து ஆண்டவர் ஒரு நாள் உங்களை தொடும் நாள் வரும். என்றால் நம் ஆண்டவராய் இயேசு கெட்டு போனதை ரட்சிக்கிற தேவன். உலகம் முடிய மட்டும் அனுதினமும் உலகமெங்கும் கர்த்தர் இதைத்தான் செய்கிறார். இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கு போதிக்கிற நாங்கள்லாம் ஒரு காலத்தில் கெட்டு போன இடத்துல இருந்தவர்கள். எங்களை தேடி வந்தார் இயேசு, எங்கள் வாழ்க்கையை தொட்டார். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை, எங்கள் தலைமுறைகளை நாங்கள் ஆண்டவருக்கு என்று கொடுத்திருக்கிறோம். இப்படித்தான் உங்களை செய்வார். இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் என்னை ஆண்டவரை தொட வாங்க ஆண்டவரை என்று கேளுங்கள். கர்த்தருடைய தொடுதல் உங்கள் வாழ்க்கை, உங்கள் தலைமுறையை மாற்றிவிடும். நம் ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக வெளிப்படுகிற ஜீவனுள்ள கடவுளை,
மதம், இனம், குலம், பதம், பணம், பதவி, சொத்து, சுகம், ஜாதி, மாய்மாலம், பாரம்பரியம் என்று பல விதமான இருளுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜாதியானையும் மதத்தானையும் ஜீவனுள்ள கடவுளை நீ தேடி வருகிற தேவன். அவர்கள் போகிற வழியிலே அவர்களை சந்திக்கிற தேவன். இதோ என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தொடுங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள விட்டுடாதீங்க. அவங்களை நீங்க தொடுங்க. உங்க வழிக்கு அவர்களை எடுத்துக்கொள்ளுங்க. மகிமை உமக்கே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.